Daily. Taste the Daily. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நான் கிளாசிக்கல் டான்ஸர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஐ திங்க் 5 வயசுல எடுத்துட்டு பேசி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அரங்கேற்றம்லாம் பண்ணியிருக்கேன். ஐ லவ் டான்சிங். அந்த ஃபர்ஸ்ட் டே விட்டு கொடுத்ததில்ல, அவ்வளோ பிடிக்கும் டான்ஸ். நான் பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி விஷயத்துலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்லுவேன். அப்படியே என்ன எனக்குள்ள இருந்துச்சோ அவ்வளவுதான், அதை தான் காமிக்கிறேன். அதுக்காக எல்லாம் எதுவும் பண்றது இல்லை. என் அண்ணா சொல்லுவான், எப்பவுமே அபிநயத்தோடயே தான் இவ பேசுவா அப்படின்னு சொல்லுவான். ஐ லவ் குக்கிங். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்களா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்கள மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன். என் ஹஸ்பண்ட் கேட்பாரு, கேப்சிகம் ஒரே டேஸ்ட் தானே வரும், ஒரு கலர் உனக்கு வாங்கிட்டு வந்தா போதும். இல்லை, அது பார்க்க 3 கலர்ல இருக்கணும் அந்த மாதிரி. ஆமா, அவர் யார் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாரு. நான் பண்ணா 2 தம்ஸ் அப், காலில் 2 தம்ஸ் அப். அதெல்லாம் ₹1 கொடுத்தா கூட ஒர்க் பண்ண மாட்டேன். சண்டே நீ மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்பவுமே சேட்டர் பாக்ஸ் தான், படப்படன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். வாயை மூடிட்டு என்னால் இருக்கவே முடியாது. இப்பவும் பாத்தீங்கன்னா எனக்கு அது இருக்கு. இப்போ பசங்க ரொம்ப அறிவாளியா இருக்காங்க, நம்ம எது சொல்லி கொடுத்தாலும் தப்புன்னு வேற சொல்லிடுறாங்க. டான்ஸ் ஆடுறதா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்க சோஷியல் மீடியா நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, 4 பேர் கழுவி ஊற்றினாலும் நமக்கு கவலை கிடையாது. சில டைம் எப்படின்னா உங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகுறாங்க. அது நான் இங்கே வந்து தான் பார்த்தேன். நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கணும் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும். அதனால தான் எல்லாரையுமே ஆக்சுவலாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, எல்லாமே வச்சுக்கிறது. ஐ திங்க் நான் எந்த இன்டர்வியூல இது சொன்னதில்லை. தனுஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் அவர் இங்க வாங்கியிருந்த ஒரு வீடு, அங்கதான் 100 பேர் ஒர்க் பண்றாங்க. ஓ சூப்பர். அப்போ வந்துட்டு முன்னாள் தனுஷ் சாரோட வீடு தான் இப்ப லக்ஷ்மி பொட்டிக்கா இருக்கு. நாங்க ஒரு பிக்சர் கூட எடுத்தோம் தெரியுமா ரீசெண்ட் டைம்ல. அவங்க 4 பேர் நின்ன இடத்துல நாங்க 4 பேர். அவங்க அக்கா தங்கச்சி அண்ணா எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. ஆமா, அவங்க வாசல்ல எடுத்திருப்பாங்க. நாங்களும் வந்து அங்க ரீக்ரியேட் பண்ணோம். வணக்கம். ஆஸ் யூஷுவல் புடவையும் உங்களோட ஹேர் டூவும் உங்களோட அந்த அணிகலன்களும் அப்படியே களை கட்டுது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. அது வந்து ஒரு சிக்னேச்சர் மாதிரி ஆயிடுச்சுல. ஆமா, அதுவும் உங்களோட அந்த ஹேர் ஸ்டைல் அப்படியே கேர்ள் நெக்ஸ்ட் டோர் ஒரு லுக் ஒன்று கொடுக்குறீங்களா, அது எப்படி நேச்சுரலாவே ஆனந்தி அப்படிதானா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே வீட்டில் அப்படிதான் ஸ்ட்ரிக்ட், லைக் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணோம். லைக் இப்போ கூட இருக்க ஃப்ரீடம் கல்யாணம்லாம் ஆனதுக்கு அப்புறம் இருந்தது கூட அப்போ இல்லை. எங்க வீட்டில் வந்து துப்பட்டானா பின் தான் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் இருக்கணும்னு மெச்சூர்ட் ஆனதுலேருந்தே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அண்டர்லைன் மாதிரி ஆயிடுச்சு அது. எப்படி எனக்கு இப்போ லக்ஷ்மி பொட்டிக் எங்கே இருக்கு, எப்படி வளர்ந்துருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. பேசிக்காக நாங்கள் பிஃபோர் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடியே எனக்கு ரொம்ப நாள் ஆன்லைனில் ஆக்சுவலி பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. நான் எப்போல்லாம் பாண்டி பஜாரில் வந்து சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட பாண்டி பஜார், அப்போல்லாம் ஸ்ட்ரீட்டில் கடை இருக்கும்ல, ரோடு ஃபுல்லாக கடை இருக்குமே. அப்படியே பேசிட்டு அங்கே ரோம் பண்ணுறது வந்து அது ஏதோ எனக்கு க்ளோஸ் ஹார்ட். இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போனா ஒரு மன திருப்தி கிடைக்கிற மாதிரி எனக்கு அந்த பாண்டி பஜார் ஸ்ட்ரீட்டுக்கு போனா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கு. ஸோ எப்போ என் ஒர்க் முடிச்சாலும் நானும் எங்க அண்ணா வந்து அங்கே ஒரு ஹாட் சிப்ஸ் இருக்கு, அங்கே ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே உட்காந்து பேசிட்டு இருப்போம். ரொம்ப வருஷமா நான் சொல்றேன், பட் அதுக்கான டைம் கிடைக்கல. அப்போ இதே மாதிரி கோவிட்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சேம் டைனிங் டேபிள்ல நீங்க சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பண்ண முடியுமா, எப்படி விற்கலன்னா வீடு வீடா போய் வித்துறேன் அப்படின்னு நான் என் ஹஸ்பண்ட சொன்னேன். விற்கலன்னா கூட பரவாயில்ல, நான் வீடு வீடா போயாவது விற்கிறேன் அப்படின்னு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து உங்களுக்கே தெரியும், என்னோட ஹாலில் இருந்து ஒரு டைனிங் டேபிளில் தான் நான் என்னோட சாரீஸே அடுக்கி வச்சுருப்பேன். அங்கே தான் ஆர்டர்ஸ்லாம் எடுப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டிங்கை தான் வந்து நான் ஒரு பொட்டிக்காக யூஸ் பண்ணேன். ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் எங்களது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னுடைய வீடுக்காக ஐ திங்க் நான் எந்த இன்டர்வியூவில் இது சொன்னதில்லை, நான் என்னுடைய வீடுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ண அந்த காஸ்ட்ல ஒரு வீடு தனுஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் அவர் இங்க வாங்கியிருந்த ஒரு வீடு. தனுஷ் சார். ஆமா ஆமா, அவருடைய ஒரு வீடு என்னுடைய வீட்டுல இருந்து பக்கத்து ஸ்ட்ரீட்லயே இருந்தது. நான் என்னோட ஓன் ஹவுஸ் வீடு மாறுறதுக்காக அதை ஆக்சுவலா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பொட்டிக் வேணும்னும் போது என்னோட பிரதர் கேட்டாரு, பொட்டிக்ல இவ்வளோ ஸ்டாக்ஸ் வைக்கிறதுக்கு இம்மிடியட்டா ஒரு பில்டிங் வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ என் பையன் ரொம்ப குட்டி இல்லை, அவனை பார்த்துக்கலாம் பெரிய வீட்டில் போய் முடியாது. அதனால இது ஓகே காம்பேக்டபிளா இருக்குன்னு இருந்துக்கிட்டேன். லக்கிலி நான் போகாததான் ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பொட்டிக் வைக்கிறதுக்கு அது அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தேவை. ஏன்னா அவருடைய பெரிய பங்களா இது ஆக்சுவலாக இங்கே. ஸோ அங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா நம்ம பொட்டிக்கை வச்சுக்கலாம் அப்படின்னு 3 ஃப்ளோர்ஸ்லையுமே அங்கே பொட்டிக் இருக்குது. அங்கே தான் 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க.
ஓ சூப்பர். அப்போ வந்துட்டு முன்னாள் தனுஷ் சாரோட வீடு. வீடுதான் இப்ப லக்ஷ்மி பொட்டிக்கா இருக்கு. ஆமா. ஆ, வெளியில நீங்க பார்த்தாலே தெரியும். ஆ, ஆனந்தி பிரகாஷ் அப்படின்னு போர்ட்லாம் வச்சிருப்போம். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் அங்கதான் பண்ணோம். அதுவுமே ஆக்சுவலா பத்தல. அது இல்லாம 2 வேர் ஹவுஸ் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்லயே. ஓ அப்படி. டாப் அப் பண்ணோம்னா இப்ப சாரீஸ் வந்து ரெகுலர் பேசிஸ்ல இருக்கிறது வந்து ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து தனுஷ் சாரோட வீடு தான். நாங்க ஒரு பிக்சர் கூட எடுத்தோம் தெரியுமா ரீசெண்ட் டைம்ல. அவங்க 4 பேர் நின்ன இடத்துல நாங்க 4 பேர் ஆமா ரீக்ரியேட் ஆமா. பண்ண ஒரு அவங்க பிக்சர். அக்கா தங்கச்சி அண்ணா எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. ஆமா அவங்க வாசல்ல எடுத்திருப்பாங்க. நாங்களும் வந்து அங்க ரீக்ரியேட் பண்ணோம். இட்ஸ் பியூட்டிஃபுல் மெமரி. இன்னொன்னு இன்ஃபேக்ட் நான் ஸ்டோர் ஓப்பன் பண்ண முன்னே அதுதான் என்னோட வீடு ஆக போகுது. ஸோ என்னுடைய தொழில் பண்ற இடம், என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு இடம், என்னோட ரொம்ப ஒரு மெமரபிள் இடத்துல தான் என்னோட ஃபியூச்சர் லைஃப் டைம்ல இருக்க போற வீடியோ நான் அங்கே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போறேன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. லைக் என்னோட மெமரிஸே என்னோட ஃபுல் என்டையர் லைஃபே அந்த வீட்டில் தான் இருக்கு. அந்த வீட்ல தான் இருக்கு. ஸோ எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு இலக்கை தான் அடையணும் அப்படின்னு உழைப்பாங்க. இலக்குன்றதை தாண்டி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை ஒரு பிஸ்னஸ் உமனை பார்த்து தான் அந்த ஜேர்னி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷன் இருந்தாங்களா, நம்ம இவங்கள மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு? நான் பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்காங்க. பிஃபோரா இல்லை. பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மோட்டிவேஷன் எல்லாமே அம்மா தான். நான் இப்போ கூட சொல்வேன், அப்பா மட்டும் என்னுடைய ஹஸ்பண்ட் மாதிரிலாம் ஒரு ஃப்ரீடம் ஒரு இதெல்லாம் கொடுத்தா நீங்கள் அப்பாவே தூக்கி சாப்பிட்ருவீங்கன்னு. பிகாஸ் என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்களா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் விமன் நான் பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்கிறேன், சின்ன சின்னதுக்கெலாம் அழகிற கேரக்டர்லாம் இல்லை, ரொம்ப பாஸ் ஆன் மூவ் ஆன் அந்த மாதிரி. இது எல்லாமே அவங்க கிட்ட தான் வந்தது. அவங்க பாவம் வெளியில் தெரியல, நான் தெரியிறேன் அவ்வளோதான். பட் ஒரு விஷயத்தை எவ்வளோ போல்டாக ஃபேஸ் பண்ணணும். நிறைய மென் டாமினேஷன் சொசைட்டியில் இருக்கும்போது விமனா ஒரு பையன் பண்ணால் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே விஷயத்த ஒரு பொண்ணு பண்ணும்போது சூப்பராக இருந்தால் கூட ஒத்துக்க முடியல அவங்க மனசில். அதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்ததுல அவங்க. பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பேரை ரொம்ப பிடிக்கும். ஆதித்யா ராம் பில்டர்ஸ் இருக்கார்ல, அவருடைய பேலஸை வந்து அவர் இங்கே கட்டியிருந்தாரு ஈசிஆரில். நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டு என்னப்பா இதை போய் பார்க்கணுன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். இல்லை எனக்கு பார்க்கணும், மனுஷன் வாழ்றாரியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது போய் நிஜமா சொல்றேன், கேட்லாம் ஓபன் பண்ண மாட்டாங்க ஹர்ஷா. அங்க கேட்லாம் ஓபன் பண்ண மாட்டாங்க. நான் போய் நின்று ஒரு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. வாட்ச்மேன்ஸ்லாம் நின்று ஒரு ½ அப்படியே ஏதோ தாஜ்மஹால் போனா பார்ப்போம்ல, அது மாதிரி அவர் வீடை நின்று நான் ஒரு ½ பார்த்தேன். அவ்வளோ உங்களுக்கு நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க, அவ்வளோ பிடிக்கும். சூப்பரா இருந்தது. ஒரு ½ நின்று பார்த்தேன், அவ்வளோ பிடிச்சது எனக்கு. எப்படி வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுன்ற ஒரு ஆசை. ஐயோ மனுஷன் வாழ்றாரு அப்படி இருந்தது. அண்ட் இன்னொன்று வந்து சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி வந்து என்னோட அனதர் இன்ஸ்பிரேஷன். இந்த பிஸ்னஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஒர்க் பண்றாரு, அதெல்லாம் தாண்டி தனக்கு என்ன வேணுமோ அதில் இருப்பார். இப்போது அவர் நினச்சா அவருமே எல்லா ஊர்லேயும் போய் ஸ்டோரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். ஆல் ஹைதராபாத் போகலாம், எங்கே வேணால் வேறவர். தனக்கு என்ன வேணும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார்ல, அவரோட டிசிஷன். அப்புறம் அவரோட ஃபேமிலியெல்லாம் அழகாக வச்சுக்கிறது, லைக் எல்லாத்தையும் பிஸ்னஸில். ஸோ எனக்கு என்னமோ அவரை பார்க்கும்போது பயங்கர ப்ரௌடாக இருக்கும். தெரியல, எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க, அவர் மேலே மட்டும் அது வருது, அது ஏன்னு தெரியல. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விஷயம் நாங்க பார்த்திருக்கோம், உங்களோட ஆட்டிடியூடு வந்துட்டு ரொம்ப அபிநயத்தோட இருக்கிற மாதிரி இருக்குமே. நீங்க ஒரு பரதநாட்டியம் டான்சரா? ஆமா, நான் கிளாசிக்கல் டான்சர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஒரு ஐ திங்க் 5 வயசுல எடுத்துட்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அரங்கேற்றம்லாம் பண்ணியிருக்கேன். ஐ லவ் டான்சிங், ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி விஷயத்தெலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே சொல்லுவேன். ஸோ அப்படியே என்ன எனக்குள்ளே இருந்துச்சோ அவ்வளோதான், அதை தான் காமிக்கிறேன். அதுக்காகலாம் எதுவும் பண்ணுறதில்ல. நீங்கள் உங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த கண்ணசைவும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுமே ரொம்ப எக்ஸ்பிரசிவான பர்சன் போல இருக்கு. அப்படின்னா உங்கள் டான்ஸில் பயங்கரமான ஒரு கிளாசிக்கல் டான்சர் அண்ட் எல்லாமே அந்த டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறதுல வந்து அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட். சூப்பர். நான் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரைஸ் கூட இது வரைக்கும் டான்ஸில் வாங்கினதில்ல. என் ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க, அதனால எனக்கு நோ ப்ராப்ளம். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அந்த ஃபர்ஸ்டே விட்டு கொடுத்ததில்ல. அவ்வளோ பிடிக்கும் டான்ஸ், நான் பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அதுலேயே தான் இருப்பேன். எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 4 o'clockலாம் எழுந்துச்சு கெட் ரெடி ஆகுறது. இன்னைக்கு எப்படி ஒரு ட்ரெஸ்அப்லாம் பண்ணுறனோ அதே தான் அன்னைக்கும். இந்த கையில் அல்ட்டாலாம் போடுவோம்ல அப்போ, அண்ட் இங்கே ஒயிட் ரெட். ஸோ இது மாதிரி எது பேசினாலுமே எனக்கு அப்படியே அந்த பார்ன் இன் நேச்சர் மாதிரி 5 வயசுல அமிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதனால எனக்கு கிளாசிக்கல் டச் தான். வீட்டில் பேசினா கூட அப்படிதான், அபிநயம் ஒரு அட்டமையோட தான் பேசுறேன். ஆமா, என் அண்ணா சொல்லுவான் எப்பவுமே அபிநயத்தோடயே தான் இவ பேசுவா அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ணலப்பா, இப்போதான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த கற்றுக்க ஒருத்தங்களுக்கு திருப்தி ஆகாது இல்லை, புக்கு படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டேன் நான். பேசிக்காக எனக்கு ஒரு கலர் கூட தெரியாது. ஒரு புடவையோட தறியில் என்ன எவ்வளோ சாரி வரும்னு கூட தெரியாது நான் 2021 ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ எல்லாமே கற்றுக்கும் போது
அப்போ என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இப்போ கத்துக்கும் போது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு தோணுது. இப்போதான் ஐ எம் லேர்னிங் லைக் என்ன மாதிரி கலர்ஸ் வரும், என்ன மாதிரி த்ரெட் சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ், எவ்வளோ நாள் டை பண்ணணும், ஒரே இடத்துல டை பண்ணணும், ப்ராடக்ட்ஸ்க்கு அந்த வார்ப்புக்கு கலர் பிடிக்கிறது எல்லாம். ஸோ இதெல்லாம் இப்போதான் நான் கத்துக்கிறேன். அதனால நான் ஒன்றும் பெருசா லான்ச் பண்ணல. ஸ்டோர் ஓப்பன் பண்ண போறோம் இல்லையா? அதனால நான் வந்து ஒரு 30% கூட லான்ச் பண்ணலையோ, இன்னும் அவ்வளோ ஃபேப்ரிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமோன்னு தோணுது. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த காட்டனே வந்து பியூர் காட்டன் இப்போதான் நான் லான்ச் பண்றேன். சூப்பர். இன்னும் நம்ம பேஜ்ல இதெல்லாம் நான் பண்ணல. ஓகே. இப்போதான் ஆட் பண்றேன். ஸோ ஒண்ணு ஒண்ணா நான் இப்போதான் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆட் பண்றது உண்டு. ஒண்ணுமே பண்ணலையேன்னு தோணுது இப்போதான். நீங்க திடீர்னு இந்த சாரி பிசினஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ஆஃப் ஆனந்தி பிரகாஷ் இருக்குல்ல, அதாவது வீட்ல குடும்பம், குழந்தை, ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு சைடு ஆஃப் யூ, அது உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்? அதுக்கு நீங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸே கொடுப்பேன். இது ஆக்சுவலி நான் 30% தான். ஆ பார்க்க தான் அப்படி தெரியுது. நீங்க கேட்டீங்களா ஃபேமிலி ஃபுல்லா ஏன் சேர்த்துட்டேன்னு. நான் மட்டும் பண்ணா ஆக்சுவலா என்னோட லைஃபே போயிடுமோன்னு ஒரு பயம் வந்தது. ஸோ எல்லாருமே இருந்தா எல்லாருமே வேலையை எல்லாரும் சேர்ந்து தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தேரை எல்லாரும் சேர்ந்து தான் இழுக்க முடியும் இல்லையா? அதனால தான் எல்லாரையுமே ஆக்சுவலாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, எல்லாமே வச்சுக்கிறது. எண்ட் ஆஃப் த டே அது ஒரு செல்ஃபிஷ்ன்னு கூட சொல்லலாம் உண்மையை சொன்னா. ஏன்னா நான் எனக்கு ஃபேமிலி வேணும். எல்லாருக்குமே எல்லாரையும் அப்படி தான் இருக்க சொல்வேன், கூட இருக்கவங்களையும். ஸோ ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். என்னோட பிரதருக்குலாம் சொல்வேன், நீ ஆர்கியூலாம் பண்ணக்கூடாது உன் ஒய்ஃப் அப்படின்னு. எனக்கு எதிர்த்து பேசக்கூடாது ஒய்ஃப்லாம் சொல்லி கொடுப்பேன். ஸோ அதனால எனக்கு அது வேணும். ஃபேமிலி, குழந்தை பார்த்துக்கிற டைம். திரும்ப என் பையன் குழந்தையாயிடுவானா என்ன பெருசாகிடுவான், அப்புறம் அவனே கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஸோ அதெல்லாம் எனக்கு வேணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு கேட்டுகிட்டே வீட்டில் இருக்க திங்ஸ் என்ன எவ்வளோ ப்ளவுஸ் வச்சுருக்கேன்ல, அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுவேன். கலர் மேட்ச் பண்ணி அதெல்லாம் பிடிக்கும். பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ண பிடிக்கும். குக்கிங் பிடிக்கும். குக்கிங் ரொம்ப பண்றது லாப் குக்கிங் இப்பவும் பண்றது உண்டு. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் போடுறாங்களா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்கள மாதிரிலாம் ட்ரை பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பார்த்து ப்ரான்ல ஒரு ரெசிபி நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரு மாதிரி இட்டாலியன் ஸ்டைலில் ப்ரான் ரெசிபி வித் 3 கலர் கேப்சிகமும் போடணும். என் ஹஸ்பண்ட் கேட்பாரு, கேப்சிகம் ஒரே டேஸ்ட் தானே வரும், ஒரு கலர் உனக்கு வாங்கிட்டு வந்தால் போதும். இல்லை அது பார்க்க 3 கலரில் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதனால உண்மையாக அது கலருக்காக 3 கலர். ஸோ அந்த ரெசிபி பண்ணேன். அந்த மாதிரி கற்றுட்டு பண்ணேன். ஸோ அதனால ஹெல்த்தியாகவும் நிறைய பண்ணேன். சூப்பர். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுக்கு ஆனந்திக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் பிடிக்கும். இது வந்ததுனால எனக்கு ஆக்சுவலி இதுவும் பிடிச்சிருக்கு. பட் எனக்கு அது ஃபர்ஸ்ட்லேருந்தே அது கிடைக்கல. ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் ஒர்க்கிங் தான் மேரேஜ் ஆகும்போது இருந்து. பட் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் குக் பண்ணுவேன். இப்போ ஒரு தக்ஷனுக்கு ஸ்கூலுக்கு நான் தான் குக்கிங். டெய்லி லஞ்ச் பாக்ஸ். ஆமா, அவர் யார் பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாரு. மம்மி தான் பண்ணணும். நான் பண்ணா 2 தம்ஸ் அப், கால்ல 2 தம்ஸ் அப் அதெல்லாம் கொடுப்பேன். சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட பேஜ் இன்னுமே வந்துட்டு டாப்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு நீங்க உங்க சோஷியல் மீடியா பேஜை பூஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க? அதை இப்போ புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிற உமனுக்கு சொல்லணும்னா என்னென்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்சி வேணும். நம்ம சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது நம்ம பெருசா பிரேக்கெல்லாம் விடுறது அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பேஜை வந்து ரொம்ப அழகாக பாசிட்டிவாக வச்சுக்கணும். ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்மளா இருக்கிறதுக்கோ வாட் எவர். சில டைம் எப்படின்னா உங்களோட ரொம்ப கனெக்ட் ஆகுறாங்க. அது நான் இங்கே வந்து தான் பார்த்தேன். அது வந்து நம்ம காமன் பீப்புளாக இருக்கணும். ஐயோ நம்ம சோஷியல் மீடியாவில் வந்துட்டோம், நம்ம பார்த்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ண வேணாம். நீங்களாக இருந்தாலே எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன புதுசாக பண்ணுறோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நாங்கள் எங்கள் வீடியோவில் ஒரே மாதிரி கண்டென்ட்டே பண்ண மாட்டோம். என்னோட வீடியோஸ் வேணால் அப்படி இருக்கலாம். திடீர்னு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணால் அதுக்கு ஒரு ஹைப் கொடுக்குறதோ, இல்லை அவுட்டோரில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸை போய் சூஸ் பண்ணுறதோ, இல்லை அதுக்கு ஒரு பிடிஎஸ் காமிக்கும் போது நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுறீங்க அதை பார்க்குறதோ. ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று டெய்லி ஒரு ஹைப் இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கண்டிப்பாக யோசிக்கணும். டெய்லியுமே தோசை ஊற்றுனா நம்ம வீட்டிலேயே சாப்பிட மாட்டேங்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான். அதனால் அது நம்மளுக்கு ரொம்ப தேவை. நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கணும் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் தேவை. மற்றபடி உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் சோஷியல் மீடியா நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க, 4 பேருக்கு கழுவி ஊற்றினாலும் நமக்கு கவலை கிடையாது. ஏன்னா உங்களை டான்ஸ் ஆடுறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம புதுசாக டெய்லி கண்டென்ட் மேக் பண்ணுறது வந்து மஸ்ட். யூனிக்காக எவ்வளோ பண்ணுறோம். இவ்வளோ ஃபேமிலி ஓரியன்டான பர்சன், ஆனால் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பிஸ்னஸில் இருக்க முடியும்னு நீங்கள் ஒரு மைல்கல் பதிச்சிருக்கும் போது எப்படி உங்கள் டேவை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிப்பீங்க? நான் மார்னிங் ஆக்சுவலாக கொஞ்சம் ஏர்லியாக, ஏன்னா குழந்தை இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் ஒரு 6:30 அந்த மாதிரி. ஆமாம், எழுந்தாகணும். இல்லை 7 அடுத்த வருஷம்லாம் இன்னும் சீக்கிரம். ஸோ அவர் அமிச்சதுக்கப்புறம் நான் ஒரு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அது அந்த ½ அன் ஹவர் ரொம்ப பிடிக்கும். ஃபோன் பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், பாட்டு கேட்க மாட்டேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒரு ½ அன் ஹவர் சும்மா ஐடியலாக உட்காந்துருப்பேன். தென் ஐல் டேக் ஒன் காஃபி, ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவேன். தென் ஐல் கோ டு ஜிம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு ரிலாக்ஸ்டாக வச்சுப்பேன் ஃபஸ்ட்டு அந்த டேவை. அப்புறம் நான் பிளான் பண்ணிவிடுவேன், ஸ்கெடியூல் பண்ணிவிடுவேன்.
டெய்லி ஒர்க் பண்ணுறனால வந்து ஒர்க் டம்ப்லாம் ஆகாது. இந்த வீக் நான் இதை ஷூட் பண்ண போகிறேன், இங்கே ட்ராவல் பண்ண போகிறேன், அதெல்லாம் நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். 4 மணிக்கு என் சன் வருவார், அதோட நானும் பேக்கை தூக்கி போட்ட மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஹோம் ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நீங்க தான் உட்காந்து கூட இருந்து பண்றது. ஆமாம், இப்போ பசங்க ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க, நம்ம எது சொல்லி கொடுத்தாலும் தப்புன்னு வேற சொல்லிடுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பேன், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நானும் பார்ப்பேன், மொபைல்லாம் கற்றுப்பேன். அவங்க சப்ஜெக்ட்ஸ் நம்மள மாதிரி ரொம்ப ஈஸியாக இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, பட் நான் கொஞ்சம் பெட் டைம் வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் வந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் ஏதாவது படம் பார்ப்போம், நானே ஹஸ்பண்டும். என் பையனை 9 o'clock தூங்க வச்சாலும் ஒரு 1 hour ஐ டேக் சம் டைம். இதை வந்து நான் ஸ்கெடியூல் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னைக்கு டேட்டில் எல்லாரும் நானும் சம்பாதிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு போகிறாங்களா? அது அது இருக்க வேண்டாமே. ஏன்னா எனக்கு நான் ஒத்துக்கிறேன், லைக் விமன் வந்து மென்னுக்கு ஈக்குவலாக எல்லாரும் வராங்க. பட் நம்மளுக்கு எப்போவுமே நான் சொல்கிறேன், நம்ம ஈக்குவல்னு பேசிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன், நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு பேசிட்டு எல்லாரும் பர்சனல் லைஃப் எனக்கு விட்டுறாங்க. எப்போ பார்த்தா நான் ஓடுறேன் அப்படின்னு இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்மளோட ஏஜிங் போயிடுச்சுன்னா திரும்ப வராது. ஸோ இந்த ஏஜில் ரொம்ப அழகாக லவ் பண்ணலாம், அழகாக இருக்கலாம், லைக் சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள். அதை நான் மிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டுன்னு தோணுது. எனக்கு எது தாண்டியுமே அது அவங்க கூடவே இருந்த அந்த ஒரு பாண்டு, சின்ன ஒரு நாள் கூட என்னால் மிஸ் பண்ண முடியாது. எனக்கு அது ரொம்ப பிடிக்குது. ஸோ அதனால் நான் அதை ரொம்ப ஸ்கெடியூல் பண்ணிக்கிறேன். எனக்கு அது ரொம்ப வேணும். அதனால தான் நான் வந்து ஒர்க் டைமை வந்து அழகாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஆஃபீஸ் போனால் ஒரு 8 hours ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ண மாட்டோமா? அதே தான் இங்கேயும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றக்காக டே நைட் நம்ம வந்து தூக்கத்தை திறக்கணும். பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும், பட் அதுவே ஒரு இதுவாகிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ராப்பராக ஸ்கெடியூல் பண்ணிப்பேன். ஸோ சண்டேஸ்னால் ஒர்க் பண்ணக்கூடாது, நான்வெஜ்லாம் பண்ண மாட்டீங்க. கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஒர்க் பண்ண மாட்டேன் சண்டே. நான் சண்டே வந்து ரெஸ்ட் எடுப்பேன். லைக் எனக்கு வந்து நல்லா ஒரு குக் பண்ணணும், ரிலாக்ஸ் தான், நல்லா சாப்பிட்ணும், மதியம் 2 மணி நேரம் தூங்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது சண்டே எனக்கு. அதெல்லாம் பிடிக்கும். பர்சனல் கேர், ஹேர் வந்து ஒரு ஆயில் மசாஜ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சண்டே ரிலாக்ஸ்டாக ஃபேஸ் பேக் போட்டுக்கிறது. அண்ட் ஒரு நம்ம ட்ரெஸ்ஸை ஏதாவது இடம் மாற்றி ஆர்கனைஸ் பண்ணுறது, இந்த வீக் என்னென்ன ப்ளவுஸ் போடலான்னு, ரொம்ப நாள் போடாத ப்ளவுஸ்லாம் போடலாம், இதெல்லாம் வந்து ஒரு ரிலாக்ஸ் டேவாக பண்ணுவேன். ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சண்டே தான் ஏதோ ஒரு லென்த் டே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், நல்லா இருக்கு அப்படின்னு தோணும். வெரி நைஸ். உங்ககிட்ட யாராவது இதை சொல்லியிருக்காங்களா? அப்ப பார்த்த மாதிரியே எப்படி நீ படபடன்னு பேசிட்டு அதே மாதிரி இருக்க? ஏன்னா நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நிறைய பொட்டிக் ஓனர்ஸ், ஒரு பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ், அப்படியே லேக்ஸ்ல டேர்ன் ஓவர் பண்றவங்க எல்லாம் பார்த்தா ஒரு ஸ்டேச்சருக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த பாணியே மாறிடுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் நீங்க வந்துட்டு இன்னும் எனக்கு குடும்பம் தான்ப்பா முக்கியம், எனக்கு குழந்தை தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம், ஃபேமிலி முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்கு லஞ்ச்லாம் நாங்கள் மீட் பண்ணுவோம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே மீட் பண்ணுவோம். இப்போ யாரோ சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா, ஏய் நீ தானே இது சாப்பிட மாட்டியா அப்படின்னு எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏய் நீ கொஞ்சம் பெரிய ஆண்டர்பிரினர்லாம் ஆகிட்ட, எப்படி இருக்க தெரியும்ல, என்ன இப்படிலாம் அதே மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு. ஏய் நம்ம ஸ்கூல் கிரவுண்டில் மண்ணை தோண்டி கருவேப்பிலெல்லாம் ஒழிச்சு வச்சவங்க தானே, மீன் முள்ளெல்லாம் அதில் ஒழிச்சு வச்சு தானே போயிருக்கோம். பிகாஸ் எங்கள் ஸ்கூலில் வந்து கிரவுண்டில் மீன் முள் இதெல்லாம் போடக்கூடாது. நான் வந்து ஏய் நம்ம என்ன கிரவுண்டில் முள்ளெல்லாம் ஒழிச்சு வைக்கலையா, நம்ம அதெல்லாம் பண்ணலையா, இப்போ என்ன தட்டில் கழிச்சு சாப்பிடக்கூடாது. ஸோ எனக்கு நீ மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போவுமே சேட்டர் பாக்ஸ் தான், படப்படன்னு பேசிக்கிட்டே இருப்பேன், வாயை மூடிட்டு என்னால் இருக்கவே முடியாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா எனக்கு அது இருக்குது. லைக் யார் பிளேட்லேருந்து எதை எடுக்க, எதுலேருந்து என்ன பண்ணுறது, சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா ஷேர் பண்ணி சாப்பிட்றது, அடுத்தவங்க பாக்ஸ்லாம் டேஸ்ட்டாக இருந்தால் எடுத்து சாப்பிட்ருவோம்ல, அதெல்லாம் எனக்கு இருக்குது. இன்னும் அதெல்லாம் மாற்றிக்க முடியல. அதெல்லாம் நல்லா இருக்குல்ல, அது நல்லா இருக்குல்ல, வை அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு. நம்ம என்ன பெரிய ஆளாயிட்டோம், பொட்டிக் நடத்துறோம் அவ்வளவுதான். அந்த ஒரு மோட்ல தான் இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். நிறைய இடத்துல ரீல்ஸ் பாக்குறோம், ஹீரோயின் மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் அப் பண்ணிட்டு 2 பேரும் கப்பிள் காம்போ அதெல்லாம் போட்டுட்டு பயங்கரமா வந்து டான்ஸ் என்ன போஸ் என்னன்ற மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் ஆன் ஸ்கிரீன் பாக்குறதா, அவர் ஆஃப் ஸ்கிரீன் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. பட் இந்த லெவலுக்கு அவர் இல்லைன்னா முடியாது ஆனந்தியாலன்னு சொல்ல முடியுமா? ஐயோ ஒரு செகண்டே முடியாதுங்க. ஏன்னா அந்த பேசிக்லேருந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுலேருந்து என்னுடைய மெட்டர்னிட்டி வார்ட்லேருந்து எல்லா இடத்துலையுமே அவர் தான் இருந்தார். ஸோ லைக் இன்னொரு அம்மா அப்பாவெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாம் எப்படி சொல்லுவோம், பண்ண முடியாது அப்படின்ல. பட் அவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. நான் அவர் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணார், மேரேஜ் ஆன போது உனக்கு யார் ரொம்ப பிடிக்கணும் போது அப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் பிளேஸை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் பாருன்னு. பட் நான் வந்து காமெடி அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கே போகாமல் இருப்பேன். நான் ஆக்சுவலாக அம்மா வீட்டுக்கு போகிற பர்சனே இல்லை. எங்கள் அம்மா வருஷத்துக்கு ஒரு நாளாவது வான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி போகாத அளவுக்கு வச்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்.
அவ்வளோ ஒரு டேக் கேர், பேம்பர் பண்ணுறதோ, பார்த்துக்கிறதோ, இல்லை ஒர்க்கை புரிஞ்சுக்கிறதோ. அண்ட் நீ வந்து ஒரு ஒரு 0% ஈகோ மனுஷன் வச்சுக்கலாமே. நீ நிறையா சம்பாதிக்கிற, நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது பண்ணால் அழகாக இருக்கும், அது பண்ணால் அழகாக இருக்கும். ஈவன் எனக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டே கல்யாணம் ஆகிதான். பிஃபோர் மேரேஜ் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் கட் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தாவாணி பாவாடை தான் 10th 11th 12th அப்புறம்லேருந்து ஃபங்க்ஷன்லாம் போனோம், கோவிலுக்கு போனோம், ஃபங்க்ஷன் வீட்டிலலாம் சுடிதார் தான். பட் துப்பட்டா மஸ்ட், துப்பட்டா போடாமலாம் போகக்கூடாது. பட் அந்த 10th 11th 12thலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கோவிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவாணி பாவாடை தான் எங்கள் வீட்டில். தாவாணி பாவாடை இந்த மாதிரி லாங் டாலர் செயின்லாம் போட்டு கூட்டிகிட்டு போவாங்க. பட் அது ரொம்ப ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட் வந்து அப்படி இல்லை, ட்ரெஸ்ஸில் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குற பார்வையில் தான் நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உனக்கு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ், ஃப்ராக், இது மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்தது எல்லாமே அவங்க தான். ஸோ எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அப்புறம் பொண்ணு என்ன விட்டுருங்க, காமனாகவே பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்றது வந்து எப்படி கத்துக்கிறதுனே தெரியல. ஏதாவது ஒருத்தங்க தப்பு பண்ணி ஏதாவது பொண்ணு சொன்னா கூட நீங்க வாங்க, லைக் ஒரு பொண்ணு மிஸ்டேக்கே பண்ணா கூட அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். தப்பே பண்ணி எனக்கே பிடிக்கல ஏதோ திட்டிட்டேன்னா கூட அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விமனுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா, ஆக்சுவலி அவங்களுக்கு அம்மா இல்லை சைல்டுஹுட்ல இருந்து, ஸோ அவங்க அப்பா அப்படி வளர்த்துருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரெஸ்பெக்ட். நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். உங்களோட ஜேர்னி பத்தி, ஒரு பெண்ணா நீங்க எதெல்லாம் வந்துட்டு விருப்பப்பட்டு இன்னும் உங்களோட லைஃப்ல இருந்து விட்டு போகாம பாதுகாக்கிறீங்க, உங்களோட ஃபேமிலி சர்க்கிள், உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் பத்தி, பிசினஸ்னா என்ன, அதை எப்படி நடத்தணும்னு நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Taste Daily. Taste the Daily. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.